சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாக போகுது. பண்டிகை கொண்டாடுங்கள அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அப்டேட் கொடுத்துருக்காரு. கருப்பு படம் ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு. வியாபாரங்களில் சில சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. ஓடிடியில் வியாபாரம் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை எப்போ வெளியிடுறதுன்றது தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 14 கருப்பை ரிலீஸ் பண்ணிடலாமான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜிக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த மே 14 இல்லாமல் இந்த மாதம் கடைசியில் கருப்பை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு திட்டங்களும் போயிட்டு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை, மே 14 எப்படியாவது எப்பாடுபட்டாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாருமே டோட்டல் க்ரூ இறங்கி வேலை பார்த்தாங்க. சூர்யாவுமே மேக்சிமம் சப்போர்ட் படத்துக்கு கொடுத்துட்டு இருக்காரு. விஜய், அஜித் அந்த இருவர் இல்லாத இடத்தை சூர்யா நிரப்ப முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அண்ட் மேசிவாக இருக்கு. ஓகே, ஆனால் ஒரு என்டர்டைனராக தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு புதிய அந்த என்டர்டைனர் அந்த ஸ்பேஸை உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கா? சூர்யா ஆல்ரெடி என்டர்டைனராக தானே இருக்காரு. சூர்யா உடைய கதை தேர்வுகள் நீங்கள் மற்ற நடிகர்களை விடுங்களேன், சூர்யாவோட கதை தேர்வுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்க காக்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரணம் ஆயிரம், ஏழாம் அறிவு, அயனு, நிறைய அவருடைய வெரைட்டி 24 இப்படி பல வெரைட்டிஸான படங்கள், சூரரை போற்று, ஜெய் பீமு, இப்படி வெரைட்டியாக படங்கள் பண்ணக்கூடிய, அதுலேயும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய, அதாவது கதையம்சம் உள்ள படங்கள்லேயே நடித்து அதுலேயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாயகனாக சூர்யா இருக்காரு. எப்போவுமே அப்படின்னா ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா சில நெருக்கடியான நேரத்தில் வரும்போது அது சில நேரங்களில் தடுமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஹாலிடே பீரியட். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு யார் முதல்வர் அப்படிங்கிறது முடிவாயிரும். அப்படின்னும் போது இன்னமும் 2-3 நாள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். சினிமா ஆட்டோமேட்டிக்காகவே மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் 14ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளியாகுமா அப்படிங்கிற குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. திட்டமிட்டபடி வெளியாக போகுது, பண்டிகை கொண்டாடுங்கள அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அப்டேட் கொடுத்துருக்காரு. சூர்யா படம், சூர்யாங்கிறது ஒரு நல்ல மனிதராக இன்னைக்கு சமூகத்தில் பல உதவிகளை செஞ்சுட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். பட் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அரசியல் சூழல்கள் அவருடைய படத்தை பிடிக்கிறதா, அதாவது இங்கே இருக்க சூழலால் படம் போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுமோ அப்படிங்கிறத, படம் தள்ளி போகுதுங்கிற நிறைய பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கிறது. என்னதான் நடக்குது? ட்ரெயிலர் நாளைக்கு வருதுங்கிறாங்களே, வருதா? ட்ரெய்லர் நாளைக்கு திட்டமிட்டபடி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பு படம் ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு. வியாபாரங்களில் சில சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. ஓடிடியில் வியாபாரம் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை எப்போ வெளியிடுறதுன்றது தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 14 கருப்பை ரிலீஸ் பண்ணிடலாமான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜிக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் டைமாக இருக்குது. எல்லாருமே எலெக்ஷனை பற்றி தான் பேசுவாங்க. இந்த நேரத்தில் கருப்பை கொண்டு வந்தால் அது அந்த டாக் இருக்காது, கருப்பு பற்றின டாக் இருக்காதுன்னு மறுத்துட்டார். அப்புறம் ஏப்ரல் 30 இப்படி பல தேதிகள் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா மே 14 நல்ல தேதியாக இருக்கும். ஏன்னா ஹாலிடே, எல்லாருக்குமே ஹாலிடே, காலேஜ் ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டாங்க. ஸோ சம்மர் வெக்கேஷன் இருக்கிறதுனால ஒரு ட்ரீட்டாக இருக்கும். சூர்யா படம்னும் போது ஒரு மாஸ் ஹீரோ, நிச்சயமாக படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல அதிரி புதிரியான ஆக்ஷன் படம்னு சொல்கிறாங்க. ஸோ இது நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா மே 14 தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலரும் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் மூடு இருக்கும் மக்கள்கிட்ட. அதனால தான் இது ஏப்ரல் 30 பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் மூடு பார்த்தீங்கன்னா இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மே 9 பேசிகிட்டு இருக்கோம். இன்னமும் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது தீர்மானிக்காமல் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது இப்போயும் பேச்சாக இருக்கிறதுனால மே 14 மறுபடியும் கொண்டு வந்தால் அந்த அவங்க என்ன நோக்கத்தினால ஏப்ரல் 14 கொண்டு வர வேண்டாம்னு நினச்சாங்களோ அது மறுபடியும் இங்கே நிறைவேறாமல் போயிருமோ அப்படிங்கிறதுனால மே 14 கொண்டு வரலாமா வேண்டாமான்னு சில யோசனைகள் இருக்குது அந்த தயாரிப்பு நிறுவனம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிரபு அந்த ட்ரீம் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜப்பான் ஒரு படம் எடுத்தாங்க, கார்த்தி நடித்தார். அது மிகப்பெரிய தோல்வி படம். அது டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்களுக்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி பக்கத்தில் ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. கருப்பு படத்துக்கு ஒரு 20 கோடி பக்கத்தில் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. அது வட்டியோடு கொடுக்க வேண்டியிருக்கு. நிறையா கடன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபா எஸ்ஆர் பிரபுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அடைச்சாதான் கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மே 14 இல்லாமல் இந்த மாதம் கடைசியில் கருப்பை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு திட்டங்களும் போயிட்டு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை, மே 14 எப்படியாவது எப்பாடுபட்டாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாருமே டோட்டல் க்ரூ இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யாவுமே அவருடைய மேக்சிமம் சப்போர்ட் படத்துக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பு படம் மே 14 திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுது.
அதான் சார். இப்ப சூர்யா அவர்களுமே சமீபத்தில அந்த கடந்த பட பூஜையின் பொழுது சரி, லாஸ்ட் படத்த செய்யும்போது கோவில்களுக்கெல்லாம் நெறைய கோவில்களுக்கு சென்றிருக்காரு. இப்ப குலதெய்வ கோவில் கூட சென்றிருக்காங்க. இப்ப திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா, அவருக்கு உண்மையிலேயே நேரம் சரியில்ல தான் போல இருக்கு அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நல்ல படங்கள் குடுத்தாலும், நல்ல எஃபோர்ட் போட்டாலுமே அது ஒரு ஃபெயிலியர்ல போய் முடியுது. என்ன சார் காரணம்? வழக்கமா சூர்யா வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது கோயில்களுக்கு போறது இப்ப சமீபத்தில வழக்கமா வச்சிருக்காரு. ஜோதிகாவுமே வந்து கூட போறாங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்புசாமி சிலை வந்து செஞ்சிருக்காங்க. அந்த முழுக்க முழுக்க வந்து ஒரு கருப்புசாமி சிலை செஞ்சிருக்காங்க. தத்ரூவமா வந்து அந்த சிலைய செஞ்சிருக்காங்க. அந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சிலைய வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட குலதெய்வம் கோயில்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகுது போதுன்னும்போது, சூர்யாவோட குலதெய்வத்துக்கு வந்து சூர்யா வந்து போய் வழிபட்டுருக்கிறாரு. வழக்கமா உள்ளது தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. சூர்யா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மனிதர். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்தில பல பேர் வந்து ரொம்ப டாம்பட்டமா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது சூர்யா. ரொம்ப இயல்பான, ரொம்ப எல்லார்கிட்டயும் எளிமையா, நாகரிகமா பழகக்கூடிய ஒரு நபர். ஆனா, அவருடைய படங்களுக்கு நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த ஜெய் பீம் எல்லாம் வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி வந்து ஜோதிகா வந்து இந்த கோயில் அது இதுன்னு சில சர்ச்சைகளுக்குள்ள சிக்கினதுனால, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சூர்யா படம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வந்து சூர்யா வந்து தாக்கப்படுகிறார். சொற்களால் தாக்கப்படுகிறார். சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து சூர்யா வந்து பெருசா வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூட்டமே வந்து சோசியல் மீடியால இருக்கு. அதான் உண்மை. நீங்க கங்குவாலாம் பார்த்தீங்கன்னா, தோல்வி படம் தான். ஆனா மிகப்பெரிய தோல்வி படம் மாரி, மிகப்பெரிய டிசாஸ்டர் மாரி சும்மா வச்சு செய்றதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து திட்டமிட்ட ஒரு செயலா தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரெட்ரோ அது கூட ஓரளவுக்கு ஓடுச்சு. ஆனாலும் அது வந்து பெருசா சொல்லப்படாத ஒரு படமா இருந்துச்சு. பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. அந்த ரெட்ரோ படம் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு சூர்யா மேல. ஸோ தொடர்ந்து வந்து சூர்யா வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கருப்பு வருது. ஆனா இந்த நேரத்தில நல்ல வேளை பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் சூர்யாவ பத்தி எந்த சர்ச்சையும் யாரும் கிளப்பல. இந்த படத்த ஓட விடக்கூடாது. அந்த மாரியான கான்ட்ரோவர்ஷியல் டாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நிச்சயமா அதாவது வந்து பழைய பழைய விஷயங்களை காலம் வந்து மறக்கடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இப்ப கருப்பு படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடணும். சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசியல் அதெல்லாம் வராமயே பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. பல உதாரணங்களையும் நம்ம தேடி சொல்ல வேண்டாம். அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு உதாரணமே போதும். எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு கல்வி குடுத்துட்டு இருக்காருன்னும் போது, அதுவே ஒரு பெரிய சேவை தான். ஸோ நல்ல எண்ணங்களோட பல பேருக்கு வந்து உதவி சூர்யா செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட மனிதருக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி, வெற்றி அது இன்னும் பல மடங்கு சூர்யாக்கு கிடைக்கணும். நிச்சயமா கருப்பு படம் அத குடுக்கும்னு நான் நம்புறேன். இப்ப அப்பார்ட் ஃப்ரம் சார் தமிழ் சினிமால இப்ப கமல்ஹாசன் அவர்கள் வந்து அரசியல் போயிட்டாரு. ரஜினி சார் வந்து ஏஜ் ஆயிடுச்சு. பட் இப்ப ஒரு சில படங்கள் தான் பண்றாரு. இப்ப விஜய் அவர்களுமே முழுவதும் அரசியலுக்கு போயிட்டாரு. முதலமைச்சரும் ஆயிட்டாரு. அஜித் சாருமே அவரும் ஒரு பெரும் ரேஸ்க்கு போயிட்டாரு. இப்ப விஜய், அஜித் இந்த ரேஸ்ல அந்த இடத்துக்குள்ள இருந்த ஒரே டிசர்விங்கான ஆளா சூர்யா, விக்ரம் பார்த்தாங்க. விக்ரம் கொஞ்சம் பின்னாடி வந்து சூர்யாவுக்கு அந்த ரசிகர் அத கிரவுண்ட் லெவல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தொய்வு இருந்ததுல்ல. மேபி அந்த இடங்களை நோக்கி நகர்வதற்கோ, அல்லது ஒரு என்டர்டெய்னரா அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குட் என்டர்டெய்னர், ஒரு மாஸ் ஹீரோவா அந்த மாஸ் ஹீரோ ஃபேஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபேஸ ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு சூர்யாவுடைய நகர்வுகள் அடுத்தடுத்து இருக்குமா? இந்த படம் அத ஃபுல்ஃபில் பண்ணுமா? ஏன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு இந்த மாரி ஒரு ஃபிலிமா இருக்கும்பொழுது, அது எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும்? நிச்சயமா பார்த்தீங்கன்னா, சூர்யாவுடைய அந்த கேரக்டர், அந்த டீசர்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சூர்யாவோட கேரக்டர் பார்த்தாலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு கையில ஒரு அருவாளோட, அவரோட காஸ்டியூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் ஷர்ட்டு, பிளாக் வேட்டியெல்லாம் கட்டிட்டு ஒரு மாரி சூர்யா பவர்ஃபுல்லா நடிக்கணும்னா, ரொம்ப பிரமாதமா நடிப்பார். நம்ம சிங்கத்தில பார்த்துருக்கோம், வேல்ல பார்த்துருக்கோம், ஆறுல பார்த்துருக்கோம். இன்னும் பல படங்கள். அதுவும் குறிப்பா நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, கிராமத்து படங்கள் வந்து சூர்யாக்கு ரொம்பவே செட் ஆகும். வாடிவாசல்லாம் வராம இருக்கிறது சூர்யாவோட ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம். அந்த வகையில இப்ப இந்த கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து பின்னணியில எடுக்கப்பட்ட படம். அதாவது ஒரு ஊர் காவலன், ஒரு எல்லைச்சாமி, இப்ப நம்ம சேயோன்னு ஒரு படம் நடிக்கிறார்ல சிவகார்த்திகேயன். அந்த மாரி ஒரு பேட்டர்ன். இந்த மாரி பேட்டர்ன்ல வந்து படங்கள், கதைகள் அமையும்போது, உங்களுக்கு வந்து அதில பவர் இருக்கும். அந்த மாரியான கதைகள்ல. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு உக்கிரம் இருக்கும், பவர் இருக்கும். கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரி புதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். வழக்கமா அந்த கதை அப்படிதான் நகரும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்ப அதாவது ஆக்ஷன் அப்படின்னா, அந்த ஆக்ஷன் இருக்கு. சாயபேங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமாதமா பாடல்கள் போட்டு குடுத்துருக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி அவரு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? அவரே சொல்லியிருக்காரு. அவரு படம் வந்து 14ஆம் தேதி வந்து மே மாசம் ரிலீஸ் ஆகுது. கொண்டாடுறதுக்கு பட்டாசோட காத்துருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, கருப்பு படம் சூர்யாவுடைய கேரியர்ல மிகப்பெரிய ஒரு பெஞ்ச்மார்க் படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா படம் சினிமா துறையில பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா,
படம் ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் வந்து அந்த படத்துக்குள்ள இருக்கு. ஆட்டம், பாட்டம், சாங்கு, வைபு எல்லாமே இருக்கு அப்படின்னும்போது, நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய பெரிய படமா தான் இருக்கும். அடுத்தடுத்த நகர்வுகள் சூர்யாக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்ப ரஜினி அப்படின்னா அவரு, கமல் அப்படின்னா தனி, இப்படி வந்து விஜய் அஜித் தனி. சூர்யாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஜினிய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. கமல உலக நாயகன்னு சொல்லுவாங்க. அஜித்த தலைன்னு சொல்லுவாங்க. விஜய் தளபதின்னு சொல்லுவாங்க. ஆனா சூர்யாவ மட்டும் தான் அ அண்ணன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் சூர்யா அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பட்டத்தை எல்லாம் விட பல மடங்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து சூர்யாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி. தமிழ்நாட்டு மக்களுக்கு சூர்யா மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதான் உண்மை. அதுக்கு சூர்யாவும் பதிலுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்றாரு. அதாவது வந்து ஒரு அரசியல் பார்வையெல்லாம் இல்லாம செய்றாருங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த அடுத்த நகர்வுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது நிச்சயமா வந்து சூர்யா வாழ்க்கையில இருக்கும். இப்பவே ஒரு பெரிய ஸ்டார் தானே. சூர்யா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, சூர்யா படம்னா அவருக்கான ஒரு ஓப்பனிங்கு, அவருக்கான ஒரு கலெக்ஷனு எல்லாமே இருக்கத்தானே செய்யுது. சரி சார். இப்ப சூர்யா அவர்களுக்கு தமிழ்ல, தெலுங்குல பெரிய மார்க்கெட் இருக்கு. தெலுங்குல வந்து இப்ப அங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களே சூர்யா படம் வந்ததுன்னா தள்ளி வைக்கிறாங்க. பெரிய படங்களே வந்து இவரை தேடி வந்ததெல்லாம் இருக்கட்டும் சார். நான் என்ன கேட்டேன்னா, விஜய், அஜித் அந்த இருவர் இல்லாத இடத்த சூர்யா நிரப்ப முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அண்ட் மேசிவா இருக்கு ஓகே. ஆனா ஒரு என்டர்டெய்னரா தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு புது அந்த என்டர்டெய்னர் அந்த ஸ்பேஸ வந்து இவங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கா? அவர் அத நோக்கி நகருவாரான்னு கேட்கிறேன். ஏன்னா மாஸ் ஹீரோஸ்ல வந்து ரொம்ப கம்மியான மாஸ் ஹீரோ தான் இருக்காங்க இல்லையா? அந்த பட்டியல்ல இவர் அந்த இடத்துக்கு நகருவதற்கோ, அல்லது இந்த ஆடியன்ஸ என்டர்டெயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். நீங்களே சொல்லிட்டீங்க. விஜய், அஜித்துடைய இடத்த யாராலும் நிரப்ப முடியாதுன்னு. அது உண்மதான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சூர்யா ஆல்ரெடி என்டர்டெய்னரா தானே இருக்காரு. சூர்யா உடைய கதை தேர்வுகள் நீங்க மற்ற நடிகர்களை விடுங்களேன். சூர்யாவோட கதை தேர்வுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, காக்க காக்க, அதே மாரி பார்த்தீங்கன்னா, வாரணம் ஆயிரம், 7ஆம் அறிவு, அயனு, நெறைய அவருடைய வெரைட்டி 24 இப்படி பல வெரைட்டிஸான படங்கள். சூரரை போற்று, ஜெய் பீமு இப்படி வெரைட்டியா படங்கள் பண்ணக்கூடிய, அதுலயும் சக்சஸ் பண்ணக்கூடிய, அதாவது கதையம்சம் உள்ள படங்கள்லயும் நடிச்சு, அதுலயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாயகனா சூர்யா இருக்காரு. அயன் படம்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்டர்டெயின்மென்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, பக்கா மசாலா எல்லாம் கலந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் பேக்கேஜ். ஆனா, அதுக்குள்ள ஒரு கதையும் இருக்கும். அதுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கும். அப்படி பல படங்கள் சூர்யா வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. சூர்யாவ நம்ம வந்து எந்த விதத்திலயுமே யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. சூர்யா அது தனியா வந்து தனக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்தை தமிழ் சினிமால உருவாக்கிக்கிட்டவர். ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, அவர் நடிச்ச படங்கள்லாம் 4, 5 படங்கள் பெருசா போகாம பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானார் சூர்யா. ஆடத் தெரியாது, பாடத் தெரியாது, நடிக்க தெரியாது, எதுவுமே தெரியாதுங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இதை எல்லாத்தையுமே உடைச்சு தகர்த்தி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து சூர்யா வந்து நிற்கிறார். தனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது சூர்யா தனக்கு என்னங்கிறத ஏற்படுத்தி திரையுலகத்துல நிலைச்சு நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு பல வருடங்களா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சூர்யாவோட கேரக்டர் வந்து 96, 97 தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருமே பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஒரு நம்பர் 1 ஸ்டார். அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. தவிர்க்க முடியாத நட்சத்திரமா நிச்சயமா அவருக்கான ஒரு இடத்தையும் பிடித்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு. ஏன்னா அவரோட கதை தேர்வு, அந்த கதைக்காக அவர் போடக்கூடிய உழைப்புங்கிறதெல்லாம் அளப்பரியது சார். அதற்கான வெற்றி கிடைக்கல சில நேரங்கள்லங்க வருத்தமும் இருக்கு. இனிவே சார் இப்ப இங்க வருவோம். டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிறவரை வந்து பன்முகத்திறமை கொண்டவரா தெரியும். இப்ப டைரக்டரா வந்து அது ஒரு பெரிய ஸ்டார் வழங்கும்போது அவர் என்னத்துக்காக என் கதையை ஒத்துக்கிட்டாருன்னே தெரியாது. ஆனா ஒத்துக்கிட்டாரு, நம்பிக்கை வச்சாரு. நிறைய கேப் எடுத்து படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப அவருக்கு இது எந்த மாதிரியான ஒரு முக்கியமான படமா இருக்கும்? ஏன்னா அவர் மீது இப்போ ஒரு 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 போய் இந்த புது டைரக்டர குடுத்துட்டியே அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் என் காதுபடவே வந்துச்சு. அத தாண்டி தான் அந்த படம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இடையில வேற வாக்குவாதங்கள்லாம் ப்ரொடியூசருக்கும், டைரக்டருக்கும் அதெல்லாம் கிளப்பி விட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப படம் வருது. இப்பன்னு பார்த்து இங்கு தேர்தல் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கிறதுனால, இந்த படம் நிச்சயமா போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? போய் சேர்ந்துருமா? பிரச்சனைகள்லாம் முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த சமீபத்தில கர படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் ஃபீவர்ல தான் பெருசா பேசப்படாம போயிருச்சு தனுஷ் படம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த படமும் கொஞ்சம் சுமாரான படம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே அப்படின்னா, ஒரு நல்ல படத்த குடுத்தீங்கன்னா, சில நெருக்கடியான நேரத்தில வரும்போது, அது சில நேரங்கள்ல தடுமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப டைம் வந்து ஹாலிடே பீரியட். இப்ப எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு வந்து யார் முதல்வர் அப்படிங்கிறது முடிவாயிரும் அப்படின்னும்போது, இன்னமும் 2, 3 நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். சினிமா ஆட்டோமேட்டிக்காவே மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம், 1 1/2 மாசமாவே பார்த்தீங்கன்னா, பெரிய படங்கள், நல்ல படங்கள் வந்து தியேட்டருக்கு வரலைங்கிறது தான் உண்மை. ஒரு கலெக்ஷனை குடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் படங்கள் வரலைங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது, கருப்பு படம் அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. நீங்க சொன்னீங்க ஆர்ஜே பாலாஜிக்கு எப்படி வந்து படம் குடுத்தாருன்னு. எப்படி யாரு அதாவது எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வரும்னு யாராலயுமே கணிக்க முடியாது. இது வந்து சினிமாவ பொறுத்தவரைக்கும்
யார் வேணாலும் பெரிய உயரத்துக்கு வருவாங்க. லோகேஷ் கனகராஜ் சும்மா மாநகரம் எடுத்தவர் தானே. நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா, கோலமாவு கோகிலா எடுத்தவர் தானே. இன்னைக்கு ரஜினி, கமல்லாம், அஜித், விஜய்லாம் வச்சு பண்ணலையா? ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டி ஆர்ஜே பாலாஜி நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அதாவது முளையும் பயிர் விளையும் போதே தெரியுன்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி எல்லா விதத்திலுமே டேலண்டட். ஆக்சுவலி நீங்க ஒரு கம்பேர் பண்றதுலேருந்து ஒரு ஒரு இடத்துல அவர் நிற்கிறார் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ ஆக்கியூபை பண்ண தெரிஞ்ச ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டி தான். அதில எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே எப்படின்னா, சினிமால ஒரு பெரிய ஸ்டார பண்ணணும், வச்சு படம் பண்ணணும், அதில பெரிய பேர் எடுக்கணும், தொடர்ந்து வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வரவங்க எல்லா இயக்குனர்களுக்கும் அது இருக்கும். அந்த வகையில ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் அவருக்கு இருக்கு. இந்த கதை வந்து நல்லா இல்லாம சூர்யா ஒத்துட்டு இருக்க மாட்டார். சூர்யா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதை தேர்வுல ரொம்ப கவனம் செலுத்துறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர், அவரே பவுண்டரி இல்லைன்னும்போது அந்த படத்த வந்து தள்ளி வச்சுட்டே இருந்தாரு. இந்த மாரி கௌதம் வாசுதேவன் மேனன், சுதா கோங்கரா, ஹரி இப்படி பல இயக்குனர்களின் கதையை வந்து நடிக்காம இருக்கும்போது, ஆர்ஜே பாலாஜி கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா, நிச்சயமா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால மறுக்க முடியாது. ஸோ அந்த வெற்றி ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அந்த படத்துல நிச்சயமா கிடைக்கும். அதான் சார். எனிவேஸ் இந்த படம் முழுவதுமே கருப்பசாமி கூடவே இருந்தது, வழிநடத்தி கூட்டு போனதா நாங்க ஃபீல் பண்றோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னு படத்திலேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ படத்தில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் படம் 14ஆம் தேதி வரப்போகுதுங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. ட்ரெய்லரும் நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க சார். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். படம் வந்து நிச்சயமா கிராமப்புறங்கள்ல ஒரு பட்டி தொட்டி எங்கும் பரவக்கூடிய ஒரு படமா இது மாறணும். ஏன்னா, அது ஒரு கிராமத்து வழிபாடுல இருக்கக்கூடிய கருப்பசாமி அது சார்ந்து இருக்கிறது கதைங்கிறாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜியுமே படத்தில நடித்திருக்கிறார். நல்ல ரோலே நடிச்சிருக்கிறாரு. ஸோ படம் வந்ததுக்கு பிறகு தெரியும் சார். நிச்சயமா அந்த படம் வெற்றி படமா அமையட்டும். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.